உறவுகளே, இந்த பதிவு இஸ்லாமிய உறவுகளுக்காக செய்கிறோம். இன்னும் ரமலான் மாதம் முடிஞ்சிருச்சு. இந்த ரமலான் மாதத்தில் நம்ம அது பண்ணும் இது பண்ணும் அப்படின்னு நமக்கு நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க, நம்ம கேட்டிருப்போம். பட் நம்ம லைஃப் லாங் என்ன விஷயம் செய்யணும் அப்படின்னு நாங்கள் எங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கோம். நாங்கள் எங்களுடைய நாள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, எங்கள் கைகளை தேய்ச்சி கண்ணில் வச்சு எங்கள் உள்ளங்கையை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் ஐஹனபி வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹுன்னு சொல்லி ஆயத்துல் குர்சி ஒரு தடவை, அல்ஹம்து சூரா ஒரு தடவை, குல்ஹுல்லா 3 தடவை, ஸலவாத்து 10 தடவை சொல்லி தான் எங்களுடைய நாளை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நமக்கான கஷ்டங்களோ அன்றைக்கி வரக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே அல்லாஹ் லேசாக்கி வைப்பான். இது நாங்கள் அனுபவபூர்ணமாக நாங்கள் ரியலைஸ் பண்ண, எங்கள் லைஃப்பில் நாங்கள் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம 2 ரக்காத் நமக்காக தொழுகணும். நம்மளோட மறுமைக்காக, நம்மளோட மவுத்துக்காக. நம்ம யார் நமக்காக தொழுவாங்கன்னு தெரியாது. அதனால நம்மளோட மறுமை அல்லாஹ் நமக்கு லேசாக்கி வைக்கிறதுக்காக 2 ரக்காத் தொழுகணும். லா இலாஹா இல்லல்லான்னு 100 தடவை திக்ர் சொன்னா நம்மளோட மவுத்தை அல்லாஹ் நமக்கு லேசாக்கி தருவான். அதே மாதிரி நம்ம நாள் முடியும் போது, நம்ம தூங்கும் போது களிமா சொல்லிட்டு தூங்குனா நமக்கு அந்த தூக்கம், நமக்கு எந்த ஒரு கெட்ட கனவும் வராம நமக்கு நிம்மதியான தூக்கத்தையும் தருவார் அல்லாஹ். இதே மாதிரி நம்மளோட வாழ்வில் என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் நமக்கு துணையா இருப்பாரு. அஸ்ஸலாமு அலைக்கும்.